உலக வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நபருக்கு நபர் பலவிதமான சோதனைகளையும் பாடுகளையும் நாம் சந்திக்கிறோம். இது சரீர சம்பந்தப்பட்டதாக இருக்கும், சக உறவு சம்பந்தப்பட்ட காரியமாக இருக்கும், அல்லது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களாக இருக்கும். என்றாலும் இந்த பாடுகள், இந்த வேதனைகள் நமக்கு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மனிதர்களுக்கும் இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் இருக்கிறது. ஆனாலும் வித்தியாசம் என்னவென்றால், நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற இந்த வாழ்க்கையில இந்த வாழ்க்கை நமக்கு சில பாடங்களையும் சில படிப்பினைகளையும் கற்றுத்தருகிறது. பிரசங்கி இப்படியாக சொல்லுகிறார்: வாழ்வு காலத்திலே நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்திலே சிந்தனை செய். வாழ்வு காலத்தில் இருக்கிறது போலவே நான் தாழ்வு காலத்தில் நான் இருப்பேன் என்று நினைப்பதுதான் அநேகரை அநேக பிரச்சனைக்குள்ளாக உட்படுத்துகிறது. கடன் சுமைகள், கண்ணீர், வேதனைகள், கவலைகள், பரிகாசங்கள், நிந்தைகள், இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தேன், அது அன்னைக்கு வாழ்வு காலம். இது தாழ்வு காலம் என்றால் அந்த தாழ்வு காலத்தில் நீங்க எப்படியாக நடந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவனை ஏற்றுக்கிட்டா உனக்கு பாடோ பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லி வேதம் சொல்லவில்லை. அதே போல பாடுகள்ல இருந்து உடனடியாக விடுதலையும் வேதம் என்ன செய்யல சொல்லல. ஆனால் இந்த பாடுகளின் வழியாக நாம் கடந்து போவதற்கு வேண்டிய பாடங்களை, வழிமுறைகளை வேதம் நமக்கு தெளிவாக கற்றுத்தருகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 90வது சங்கீதத்துல மோசேயினுடைய ஜெபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 15ல தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை என்ன செய்யும்? மகிழ்ச்சியா. என்ன சொல்லுகிறேன்? வாழ்க்கையில இன்பத்தையும் துன்பத்தையும் கலந்து வைத்திருக்கிறேன். இதை யாருக்கு தான் புரியும் தெரியுமா? ஞானிக்கு புரியும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 12வது வசனத்துல நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரும். மூடனுக்கு இது தெரியாது. தேவனை அறியாத துன்மார்க்கனுக்கோ மூடனுக்கோ சங்கீதம் 92:6 சொல்லுகிறது, மூடனுக்கு இது தெரியாது, அதை உணரான். உலக வாழ்க்கையில தண்ணீரை நீங்களும் நானும் கடக்கணும், ஆறுகளை நாம் என்ன கடக்கணும், அக்கினியை நம்ம என்ன செய்யணும்? கடக்கணும். இதுதான் வேதம் சொல்லுகிற போதனை. ஆனா இன்றைய போதனை அதெல்லாம் கிடையாதுங்கிறாங்க. கிடையாதுன்னு சொன்னாலும் அது பொய், அது வஞ்சகம். ஆனா அனுபவம் என்னவென்றால் இவைகள் எல்லாமே இருக்கிறது. தண்ணீரையும் ஆறுகளையும் அக்கினியும் நம்ம கடக்கணும். அது எப்படி கடக்கணும்? நிச்சயமாக உண்டு. ஒருவேளை நான் நெருப்பை கடந்துகிட்டு இருப்பேன், நீங்க தண்ணீரை கடந்துட்டு இருக்கலாம். அவர் சொல்றாரு, நான் உங்களோடு என்ன செய்வேன்? இருப்பேன். அல்லேலூயா. தேவன் நம்மோடு இருப்பார். பிரச்சனைகள் இருக்குதுங்க, அதனால சும்மா கண்ணை மூடிக்கிட்டு கையை தட்டிக்கிட்டு கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம வாழ முடியாது. வாழ்க்கையின் பாடங்கள் மிக மிக அவசியம். வாழ்வையும் தாழ்வையும் கிறிஸ்தவம் சமநிலைப்படுத்துகிறது. அந்த சமநிலையை எவ்வளவு சீக்கிரமாக அந்த சத்தியத்தை, அந்த சமநிலையான சத்தியத்தை, அந்த வாழ்க்கையின் பாடத்தை எவ்வளவு சீக்கிரமாக நாம் கற்றுக்கொள்ளுகிறோமோ அவ்வளவு சீக்கிரமாக நமக்குள்ளாக காணப்படக்கூடிய பின்மாற்றங்கள், முறுமுறுப்புகள், அவிசுவாசங்கள் நம்மளை விட்டு என்ன தெரியுமா செய்யும்? நீங்க